Hello students, welcome to Rich's Max class. In the class 10th Max chapter 3 example 3.18 பார்க்க போறோம். Simplify 1 by x square minus 5x plus 6 plus 1 by x square minus 3x plus 2 minus 1 by x square minus 8x plus 15. வாங்க சம்குள்ள போகலாம். இது மூணுமே ஒரு ஃப்ராக்ஷன் தான். இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன். அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸு. ஓகே, சரி. இதில் அடிஷன் கொடுத்துருக்காங்க, இதில் சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எது பண்ணணும்னா 1/1/1/ன்னு இருக்குது. கீழே இருக்க டினாமினேட்டர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ரட்டிக் ஃபார்மில் இருக்குது. அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணணும். நம்ம கீழே இருக்க டினாமினேட்டரை எப்போவுமே ஃப்ராக்ஷன், அடிஷன், சப்ராக்ஷன் எப்படி பண்ணுவோம்? டினாமினேட்டர்லாம் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். டினாமினேட்டரை சேம் பண்ணும். சேமாக இல்லைன்னா நம்ம எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? சேமாக அதே தான் எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டினாமினேட்டர்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரி, எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்? இங்கே 1 இருக்குது. 1 இன்ட்டு 6 அப்போது 6க்கு -5 தான் ஆன்சர். ஸோ இதை ஆடர் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு -5 கிடச்சிடும். இப்போ 1 6R போட்டு பார்க்கலாம், 3 2R போட்டு ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 6R நம்ம போட்டோன்னு வைங்களேன், 1 6R 6 வந்துடும். பட் -5 நமக்கு இங்கே ஆன்சரில் வரணும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு ஆன்சரில் -5 வரும். சப்ராக்ட் பண்ணணுன்னா ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்கணும், ஒரு நம்பர் மைனஸில் இருக்கணும், ஒரு நம்பர் அடிஷனில் இருக்கணும், ஒரு நம்பர் ஆப்போசிட் சைனாக இருக்கணும். ஸோ பெரிய நம்பர் பக்கத்தில் -6ன்னு கொடுத்தா தான் நமக்கு என்ன ஆகுனா இங்கேயும் ஆன்சர்லேயும் -5 வரும். பட் எனக்கு இங்கே -6 வரக்கூடாது. ஏன்னா எதுக்காக சொல்கிறீங்க -6ன்னு சொல்கிறோன்னா பெரிய சிம்பிளில் நமக்கு மைனஸ் சிம்பிள் வருது, ஆன்சரில் -5 வந்துடுது. பட் ஆனால் நமக்கு என்ன தேவை? இங்கே -5 வரணும். பட் ஆன்சரில் நமக்கு -5 வரணும். கொஸ்டினில் -6 வரக்கூடாது. அப்போ இங்கே -6 கொடுத்தோன்னா அங்கேயும் -6 வரும். அப்போனா இந்த சம்மு தப்பு. அப்போ அடுத்து இருக்கிறது என்னது? 2 இன்ட்டு 3. அப்போ 2 இன்ட்டு 3 பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு சைனுமே சேம் சைனாக இருக்கணும். 2 இன்ட்டு 3 6. பட் ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் 5 கிடைக்கும். ஸோ ரெண்டு சைனுமே சேமாக இருக்கணும். மைனஸ் இருந்துச்சுன்னா தான் -5 நமக்கு வரும். ஓகேவா? இப்போது இதுக்கான ஃபேக்டர்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த எக்ஸ் முன்னாடி 1 இருக்குது. ஸோ டேரெக்டாக எழுதிப்போம். x-2 x-3. ஸோ ஃபர்ஸ்ட் 1 முடிஞ்சிடுச்சு. ப்ளஸ் இப்போ அதே மாதிரி 1/x minus 3x + 2. அப்போது 1 இன்ட்டு 2 ஒரே பாசிபிள். நமக்கு 2 1s are 2 தான். இது ரெண்டுத்துக்குமே மைனஸ் கொடுத்தா தான் ஆன்சர் நமக்கு -3 வரும். ஸோ இப்போது x-2 இன்ட்டு x-1 வந்துடும். நெக்ஸ்ட் அடுத்தது -1/, அதே தான். 1 இன்ட்டு 15. இப்போது -8 இங்கே வரணும். ஸோ என்ன பாசிபிள் பண்ணுறோம்? 5 3s are 15 வந்துருச்சு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8 வந்துருச்சு. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே மைனஸ் கொடுத்தோன்னா -8 கிடச்சிரும். அப்போ இங்கே எப்படி வரும்? டேரெக்டாக x-5 இன்ட்டு x-3. புரிஞ்சிச்சிங்களா? இப்போது ஃப்ராக்ஷன் நமக்கு கிடைச்சதுனால டினாமினேட்டர் சேம் பண்ணணும். அதாவது எல்சிஎம் என்னென்னா டினாமினேட்டரை சேம் பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். என்ன இருக்குது டினாமினேட்டரில்? x-1 x-2 x-3 x-5. இதுதான் இதோட எல்சிஎம். x-1 x-2 x-3 x-5. இப்போ புரியுதுங்களா? இப்போ கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து எழுதணும். ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா ஒரு வாட்டி எழுதுனா நமக்கு போதும். மறுபடியும் எழுதணும் அவசியம் கிடையாது. சரி, நெக்ஸ்ட் இதோட டினாமினேட்டர் என்னது? இதுதான் டினாமினேட்டர். இப்போ எல்சிஎம் எடுத்துகிட்டு இந்த எல்சிஎம்மில் எல்லாத்துலேயுமே வர வைக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம நியூமினேட்டர்லேயும் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். ஈஸியான வே ஒன்று. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே மேலே இருக்க டினாமினேட்டரில் இது எல்லாத்தையுமே கொண்டு வரணும். ஆல்ரெடி இந்த ரெண்டும் டினாமினேட்டரில் இருக்குது. மீதி இருக்கிறத நம்ம நியூமினேட்டரில் போடணும்.
இப்போது எக்ஸாம்பிள் ஒன்னோட எது மல்டிப்ளை பண்ணாலும் அதுதான் வரும். ஆல்ரெடி இருக்கிறத விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய இதுன்னு இருக்குது. -x-1 இன்ட்டு x-5 இது இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கா? ஸோ ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு இப்போ x-2 x-1 ஆல்ரெடி இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணுவோம். மீதி இருக்கிறத மேலே போட்டுப்போம். x-3 இன்ட்டு x-5 புரியுதுங்களா? அப்புறமா நெக்ஸ்ட்டு மைனஸ். இப்போது இங்கே வந்து x-5 இருக்குது, x-3 இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மீதி என்ன இருக்குது? x-1 இன்ட்டு x-2. ஸோ அதையும் போட்டுக்கணும். இப்போ எப்பயுமே போல் நம்ம இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம், இது மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ x இன்ட்டு x ஸ்கொயர், அப்புறமா x இன்ட்டு -5 x -5x. அடுத்தது -1 இன்ட்டு -x -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். ஸோ ப்ளஸ், அடுத்தது ப்ளஸ் x இன்ட்டு x இன்ட்டு -5 x ஸ்கொயர் -5x -3 இன்ட்டு x -3x -3 இன்ட்டு -5 ப்ளஸ் ப்ளஸ் 3 5s are 15. நெக்ஸ்ட்டு மைனஸ் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா மைனஸ் போகும்போது ஃபுல்லாக சைன் சேஞ்ச் ஆகும், ப்ளஸ்ஸோடு ஆகும்போது ஒன்றும் ஆகாது. ஓகேவா? இப்போ நம்ம போட்டுக்கலாம். என்ன போட போகிறோம் அப்படின்னா x ஸ்கொயர் -2x -x +2 இதுதான் வரும். ஓகேங்களா? இப்போ டிவைடட் பை டினாமினேட்டரை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. x-1 x இன்ட்டு x-2 இன்ட்டு x-3 இன்ட்டு x-5 அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இங்கே எதனா இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணுறது இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் பண்ணனால நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். x ஸ்கொயர் -5x -x +5 இது அப்படியே நம்ம வந்து மேலே இருக்கிறது அப்படியே பார்த்து நம்ம கீழே அப்படியே எழுதிக்கலாம். எதுக்காகனா மைனஸ் நம்ம உள்ளே கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா சைன் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். அப்போ மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகும், ப்ளஸில் இருக்கிறது மைனஸாக இருக்கும். அப்போது -x ஸ்கொயர் +2x +x -2 டிவைடட் பை என்ன இருக்குது? x-1 x இன்ட்டு x-2 இன்ட்டு x-3 இன்ட்டு x-5. இப்போ எதனா கேன்சல் ஆகுதான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேன்சலாக இருக்கா மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கேன்சல் ஆகும். +x ஸ்கொயரும் -x ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். இப்போ எப்படி இருக்குது? லைட் டைம்லாம் ஃபஸ்ட்டு கேட்க போகிறோம். ஓகேவா? x ஸ்கொயர் x எல்லாம் ஒன்றா சேர்க்க போகிறோம். அப்போது x ஸ்கொயர் -x -5x -x என்ன இருக்குது? அடுத்தது அகைன் வந்து -3x இருக்குது, அகைன் -5x இருக்குது, ஒரு 2x ஒரு x இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த -xையும் +xையும் கேன்சல் பண்ணிடலாம், விட்டுடுங்க. ஆப்போசிட் சைன் இருந்ததுன்னா நமக்கு கேன்சல் ஆகிடும். -5 -3 மூணுமே சேம் சைனு. ஓகேவா? அதே சைன் தான் போடணும். அப்போது -5 -3 -13xன்னு வருமா? இப்போ -5 -10 -3 வந்து -13x. ஸோ இந்த இடத்துல -13x. மீதி இருக்கிறது என்னது? +2x தான் இருக்குது. ஸோ +2x அப்படியே போட்டுடணும். நெக்ஸ்ட்டு வந்து சப்ராக்ட் பண்ணுறது இருந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபைனலாக நம்ம போட்டுடணும். அப்போ இங்கே என்ன வரும்னா 13x வராது. அப்போது நம்ம +2 வந்து சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே -11x. அப்புறம் நார்மலாக இருக்கிற நம்பர்ஸ்லாம் வந்து 18 வந்துடும். கீழே டிவைடட் பை அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து x ஸ்கொயர் -11x +18 டினாமினேட்டரில் அதை அப்படியே எடுத்து போட்டுறோம். இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது 1 × 18 ஆன்சர் வந்து -11 வரணும் நமக்கு. அப்போது டேபிள்ஸ் என்னென்ன டேபிள்ஸ் நமக்கு வரும்? 9 2s are 18. 9யும் 2யும் ஆட் பண்ணோம் அப்படி
அப்படின்னா 11 வரும். பட் சைன் என்ன இருக்குங்க, மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே மைனஸ், சேம் மைனஸ் போட்டுக்குவோம். சேம் சைன் போடும்போது -11 வரும். அப்போது எக்ஸ் மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு தான் வரும். டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2வும் இங்கே இருக்க எக்ஸ் மைனஸ் 2வும் என்ன ஆகிடும், போயிடும், கேன்சல் ஆகிடுச்சு. அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. ஸோ இந்த சம்முக்குரிய ஆன்சர் இது தான், எக்ஸ் மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம்.